இந்த இடத்துல சாட்டை துரைமுருகன் வந்துட்டு இப்போ ரீசெண்டா நயினார் நாகேந்திரன் அவரை பத்தி பேசுனதுனால தான் இவர் கோவப்பட்டாருன்னு மாமான்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதனால தான் மாமாவுக்கு இவர் வாழ்த்துக்கள், கோவப்பட்டாரு. மாமாவுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் பிரச்சனை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடிய காரணமாக இருக்கும். நீண்ட நாட்களாகவே சின்ன சின்ன உரசல்கள் இருந்திருக்கும். இது இப்போ வெளியில் வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், திரு சீமான் வந்துட்டு பிஜேபியோட பி டீம் சொல்றாங்களா, அது உண்மையா? அதெல்லாம் சும்மா. பிஜேபி பி டீம்னா எப்படி பி டீம்? நாம் தமிழர் கட்சி தான் வந்துட்டு பிஜேபிக்கு இன்டைரக்டா ரெண்டு பேரும், அதாவதுங்க ரெண்டு பேரும் தமிழ் தேசிய, அதாவது இவங்க ரெண்டு பேரும் திராவிடத்தை எதிர்க்கிறாங்க. அதுதான் மெயின், அதுதான் ரெண்டு பேரும் எதிர்க்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு புள்ளியில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்க முடியாது, வாய்ப்பில்லை. இவர் பேசுகிற தமிழ் தேசியத்தை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க இந்திய தேசியம் தான் ஒத்துக்குவாங்க. ஆமாம், இந்திய தேசியம் தான் ஒத்துக்குவாங்க. திராவிடத்தை எதிர்க்கிறது பெரியார் எதிர்க்கிறதுல ரெண்டு பேர் கருத்துக்கள் ஒன்றா இருக்கும். சும்மா பி டீம், சும்மா சொல்கிறது பி டீம், அவர் பி டீம், பி டீம் சொல்லுவாங்க. ஏ டீம், பி டீம், சி டீம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.